ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஈவினிங் நான் என்ன ஸ்நாக்ஸு செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னாங்க, பைனாப்பிள் டோஸ்ட்டு தாங்க செஞ்சு கொடுத்தேன். இதில் வந்து சர்க்கரை, உப்பு, மிளகாய்த்தூள், மிளகுத்தூள் இந்த 4 தாங்க நான் மிக்ஸ் பண்ணினேன். சில பேர் இதில் வந்து லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணுவாங்க. ஆனால் வர்ஷனுக்கும் மகிக்கும் அந்த ஃப்ளேவர் பிடிக்காதனால நான் விட்டுருவேங்க. அது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டுங்க. அதை நான் ஸ்கிப் பண்ணிடுவேன். அப்புறம் நம்ம என்னங்க அதை எடுத்து அப்படியே டைரெக்டாக பைனாப்பிள் அப்ளை பண்ணிவிட்டுங்க. தோசைக்கல்லில் வந்து நெய் இருக்குல்லங்க, நெய்யை தடவிட்டு பைனாப்பிளை போட்டு எடுக்க வேண்டியது தாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த பைனாப்பிள் டோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க, நல்லா ஜூஸியாக இருக்கும். என்னென்னா சளி பிடிக்கும், சில பேத்துக்கு பைனாப்பிள் சாப்பிட்டா சளி பிடிக்குங்க. பட் இப்படி செஞ்சு சாப்பிட்டா அவங்களுக்கு சளி பிடிக்காதுங்க. அதுக்குள்ளே வர்ஷன் வந்து இடையில வந்து இது பண்ணிட்டாங்க. அம்மா நான் வந்து நானும் ஒன்று போடுறேங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகேடான்ட்டு போட்டுட்டானா, மகிழ்ந்துட்டு நானும் ஒன்று போடுவேன் அப்படின்னா. அதனால் சரி போடுடி அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் பாப்பாவையும் நான் போட வச்சுட்டேங்க. 2 பேரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இதுக்காக. இது ரொம்ப ஈஸிங்க, இது டக்குன்னு நீங்கள் செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. உங்களுக்கு தெரியும் லைட்டாக கலர் மாறும்போது நீங்கள் அதை எடுத்துடலாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால ஜூஸியாக இருக்கும் அந்த இது. நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த இது. அப்புறம் வந்து பார்த்திங்கனாங்க, எங்கள் மச்சான் வந்து சத்து மாவு 2 கிலோ கேட்டிருந்தாங்க. கஸ்டமர் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் பேக் பண்ணேன். வர்ஷன் வீடியோ எடுடா அப்படின்னா அவன் சரியாக வீடியோ எடுக்கலை. சரி நெக்ஸ்ட் டைம் ப்ராப்பராக வீடியோ போட்டுடலாம் அப்படின்ட்டுங்க. உங்களுக்கும் என்னோடய சத்து மாவு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேங்க. பாய்.